ஹலோ கைஸ், வெல்கம் டு அன்லக்கி பக் ஹண்டர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ஹவு டு ரைட் அ எஃபெக்டிவ் ரிப்போர்ட் ஃபார் அ பக் பவுண்டி ஹண்டிங். ஸோ இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும், எஸ்பெஷலி நியூபீஸ். லைக் எனக்கு எங்க பக் ரிப்போர்ட் பண்ணணும்னு தெரியல, இல்லை எப்படி பக் எழுதணும்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி இது பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் இப்போ. ஸோ ரொம்ப சிம்பிள், ஃபைண்ட் யுவர் பக். என்ன பக்னாலும் சரி, எக்ஸசஸ், கியூஎல்ஐ, நோ ரேட் லிமிட் ஃப்ளா, எதுனாலும் சரி கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நீங்க வந்துட்டு ஹேக்கர் ஒன் இல்லை பக் ரூட்ல ரிப்போர்ட் பண்றீங்கன்னா நோ ப்ராப்ளம் உங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஹேக்கர் ஒன்ல போனீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ரிப்போர்ட். லைக் இப்போ நீங்க இந்த கம்பெனி நீங்க ரிப்போர்ட் அடிக்கிறீங்கன்னா, சப்மிட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். லைக் நீங்க அவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க செட், லைக் டொமைன் என்ன டொமைன்ன்றது, வீக்னஸ் என்ன வீக்னஸ், கியூஎல்ஐயா, எக்ஸசஸா, சிவியரிட்டி, லைக் ஹையா லோவா, நீங்க ஜஸ்ட் அவங்க எல்லா பேராமீட்டரும் கொடுத்துருப்பாங்க. பேராமீட்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் ஃபில் பண்ணா மட்டும் போதும். ஃபில் பண்ணிட்டு லாஸ்டா பிஓசி ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஆட் பண்ணிட்டு சப்மிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சிடும். ஸோ சிம்பிள். ஸோ இந்த பக் ரூட் மூலியமாவோ இல்லை ஹேக்கர் ஒன் மூலியமாவும் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பேராமீட்டர் அவங்களே கொடுத்துருவாங்க. பட் இதே இது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், வெளியே எங்கேயாச்சும் ஒரு கம்பெனிக்கு பக் கண்டுபிடிக்கிறீங்க, நீங்க ரிப்போர்ட் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுவும் சேம் தான். நீங்க இப்போ ஹேக்கர் ஒன்னுக்கு போங்க. இப்போ வந்துட்டு சப்போஸ் நோ ரேட் லிமிட் ஃப்ளா பக் எடுத்துக்கோங்க. நீங்கள எடுத்துட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நீங்க அந்த பக்கை அப்படியே எடுத்துட்டு ஹேக்கர் ஒன்ல போடுங்க. ஹேக்கர் ஒன்ல போட்டீங்கன்னா அதோட ரிப்போர்ட் பாருங்க. லைக் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேக்கர் ஒனுக்கு போயிட்டு அதோட நோ ரேட் லிமிட் ஃப்ளா அண்ட் ஃபர்காட் பாஸ்வேர்ட் பேஜ், அந்த ரிப்போர்ட் பாருங்க. இந்த ரிப்போர்ட் அப்படியே காப்பி பண்ணுங்க. லைக் இன்ட்ரடக்ஷன், டிஸ்கிரிப்ஷன், இது அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு ஸ்டெப்ஸ் டு ரிப்ரொடியூஸ்ல மட்டும் உங்களோட டொமைன், லைக் உங்களோட டொமைன் என்ன இது டொமைன் அதெல்லாம் போட்டுருங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பர்ப் ஸ்வீட் இல்லையா கேப்சர் பண்ண உங்களோட ரெக்வஸ்ட் ஆர் ரெஸ்பான்ஸ், அதை அப்படியே நீங்க ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு சேம் அப்படியே இது இருந்தா போதும். லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு லைக் வெளி ஆர்கனைசேஷனுக்கு பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்டெப் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபர்ஸ்ட் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இந்த லைக் என்ன சொல்றது, டிஸ்கிரிப்ஷன், இன்ட்ரடக்ஷன், இதெல்லாம் அப்படியே எழுதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் இது 3 மட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இம்பாக்ட். நான் இப்பவே சொல்றேன் பாருங்க. இந்த இம்பாக்ட் எதுக்கு ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ வந்துட்டு இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இப்போ நீங்க சப்போஸ் பக் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு நீங்களேன், சப்மிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். பட் யாருக்கு போகும்னு பாருங்க, டைரக்டா அவங்க செக்யூரிட்டி டீமுக்கு போகாது. இப்போ வந்துட்டு அவங்களோட கஸ்டமர் கேருக்கு தான் போகும். இப்போ ப்ளூ போர்டு அந்த ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அவங்களோட கஸ்டமர் கேருக்கு தான் போகும். ஸோ அந்த கஸ்டமர் கேருக்கு வந்துட்டு நம்ம எழுதின பாயிண்ட்ஸ் எதுவுமே தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் லிட்டரலி பிளாங்கா தான் இருப்பான். பட் இதே இதுட்டு அவன் என்ன பார்ப்பான்னா இம்பாக்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்க. லைக் இம்பாக்ட் அதுல என்ன இருக்குது, பிசினஸ் இம்பாக்ட் ஆகுதா, ஏதாச்சும் லைக் என்ன செக்யூரிட்டி வளர்ந்துட்டு இருக்கு, அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்றாங்களா, அந்த மாதிரி லைக் கிரெடென்ஷியல்ஸ் திருடுறாங்களா, அவங்க அது மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பக் என்ன இருக்குதுலாம் தெரியவே தெரியாது. ஸோ நீங்க வந்துட்டு இம்பாக்ட் எழுதும் போது மட்டும் கரெக்டா எழுதுங்க. இன்னொரு கீ பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட இப்போ சப்போஸ் இந்த ப்ளூ போர்டு இருக்குதுன்னு நீங்களேன், அவங்களோட சைட்டுக்குள்ள போயிட்டு லைக் என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு வருது, எவ்வளவு யூசர்ஸ் வராங்க, எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்றாங்க, இதெல்லாம் கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவுட் சைட் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க ரிப்போர்ட் எழுதும் போது இந்த மாதிரி காமிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு யூசர்ஸ் வராங்க ஒரு நாளைக்கு, இவ்வளவு டேர்ன் ஓவர் பண்றீங்க நீங்க. இதே வந்துட்டு இந்த பக் வந்துருச்சுன்னா இந்த பக் மூலமா இந்த பக் இப்போ உங்க இதுல இருக்கிறனால பிசினஸ் இம்பாக்ட் ஆகும். இப்போ வந்துட்டு உங்களோட அடுத்த ஆர்கனைசேஷன் இதே மாதிரி ப்ளூ போர்ட் மாதிரி அடுத்த ஆர்கனைசேஷன் இருக்கிறது வந்துட்டு உங்களோட இதை டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி பிசினஸ் இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ற மாதிரி ரிப்போர்ட் எழுதுங்க. ஸோ ரிப்போர்ட் எழுதுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப லைக் இம்பாக்ட் வந்துட்டு ரொம்ப 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 கரெக்டா எழுதணும். அதுதான் we can triage information disclosure as low, even, medium with your effective impact rate. அதான் நான் சொன்னேன், அதுதான் இங்கேயும் இருக்குது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நோ ரேட் லிமிட் ஃப்ளா ஆன் ஃபர்கட் பாஸ்வேர்ட் பேஜ். நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுல எல்லாமே ஒன்று அவுட் ஆஃப் ஸ்கோப், அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர், இது மட்டும்தான் போடுவாங்க. பட் இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு $500 கிடைச்சிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்படி கீழே நான் சொல்றேன், இவர் என்ன எழுதியிருக்காரு மட்டும் பாருங்க. இஃப் யூஆர் யூசிங் எனி இமெயில் சர்வீஸ் ஏபிஐ ஆர் சம் டூல்ஸ் வித் காஸ்ட் ஃபினான்ஷியல் லாஸ், இது பாருங்க, இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிருக்காரு அவரே. ஃபினான்ஷியல் லாஸ், பிஸ்னஸ் ரிஸ்க்கு, உங்களோட கம்பெனியே போயிரும்ன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் என்னதுக்கு, ஜஸ்ட் ஒரு ரேட் லிமிட் ஃப்ளா தான் இது. மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் தான் பண்ணுவாங்க. பட் இவர் பாருங்க மீடியம் 5.3 கொடுத்து அவர் பவுண்டி 500 வாங்கியிருக்காங்க. ஸோ சும்மா இல்லை $500. ஸோ அதான்
அவ்வளோதான். அப்புறம் லாஸ்டா என்னன்னா, மேக்ஸிமம் ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணாதீங்க. லைக் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ஆட் பண்ணுங்க. ஸோ பார்க்குறவங்க வந்துட்டு டக்குன்னு கெஸ் பண்ணுவாங்க. ஓ! இப்படிதான் அடுத்த ஸ்டெப் அப்படின்ட்டு. நீங்க இமேஜ் அனுப்புனீங்கன்னா, இது என்னது அப்படின்னு லைக் அவங்களோட படிச்சுட்டு கொஞ்சம் இது பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இதே வீடியோவா சப்மிட் பண்ணீங்கன்னா, டக்குன்னு பார்த்து என்ன பக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பட் இம்பாக்ட் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு நல்லா பிசினஸ் இம்பாக்ட், ஃபினான்ஷியல் லாஸ் அந்த மாதிரி பண்ற மாதிரி எழுதுங்க. அப்பதான் நீங்க இப்படி எழுதினாதான் அவங்க இது பண்ணி அந்த கஸ்டமர் கேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவங்க வந்துட்டு அடுத்த செக்யூரிட்டி டீம் கிட்டயே சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களே வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூடிடுவாங்க. பக்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். சிம்பிள் கைஸ். ஸோ தேங்க்யூ கைஸ்.